Happy Women's Day. பாசம் சுமந்தவள் தங்கையாகிறாள், உணர்வு புரிந்தவள் தோழியாகிறாள், நேசம் புரிந்தவள் மனைவியாகிறாள், உயிர் சுமந்தவள் தாயாகிறாள். பெண்ணின்றி அமையாது இவ்வுலகு. சரிங்களா? பொண்ணுங்க இல்லாம இந்த உலகு கிடையாது. ஓகே, வந்துட்டு இன்னைக்கு மகளிர் தினம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இன்னைக்கு நிஜமாவே மகளிர் தினமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. சரிங்களா? எல்லா பொண்ணுங்களும் படிக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, எல்லாமே பண்றாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மூலையில் இருக்கக்கூடிய 1% பெண்ணுங்களுக்கு, அதாவது கடைசி மூலையில் இருக்கிற பெண்களுக்கும் எல்லாருக்குமே எல்லாமே எப்போ கிடைக்குதோ அன்னைக்கு தான் மகளிர் தினம். இன்னைக்கு மகளிர் தினம் கிடையாது. இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு பெண்கள் தினம், அவ்வளோதான். அதை நம்ம ஆஃபீஸில் இருக்கனால சார் நம்மளோட பெண்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு எடுத்திருக்காரு. ஆனால் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் என்னைக்கு சுதந்திரம் கிடைக்குதோ அன்னைக்கு தான் மகளிர் தினம். நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, நம்மளுக்கு தெரியுது. ஆனால் எவ்வளவோ மொழியில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களே, அதெல்லாம் யாருக்கு தெரியும்? அது பெண் சுதந்திரமா? 5 வயசு பொண்ணுலேருந்து 50 வயசு பொண்ணு வரைக்கும் பாதுகாப்பு இல்லை, அது பெண் சுதந்திரமா? நைட்டு 10 மணிக்கு மேலேயும் நான் தைரியமாக இந்த ஒரு ரோட்டில் நடமாடுறேன் அப்படின்னா அன்னைக்கு தான் பெண் சுதந்திரம். ஒரு பொண்ணை தப்பாக பார்க்குறதுக்கே ஒருத்தர் யோசிக்கணும். அந்த அளவுக்கு சட்டம் என்னைக்கு கொண்டு வராங்களோ அன்னைக்கு தான் பெண் சுதந்திரம். பெண்கள் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொன்ன ஒரு வரிகள் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதவரை திரும்புவதில்லையாம். நம்ம செம்மை மாதர், நம்ம யாருக்காகவும் திரும்பி பார்க்க கூடாது. நம்ம வேலையை தான் நம்ம பார்க்கணும். எவன் வேணா 10 பேர் என்ன வேணா சொல்லிட்டு போகணும், நம்ம திரும்பி பார்க்க கூடாது. அவிழ்ந்து பேரிருள் அறியாமையில் அவள மீது கவலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகும். எல்லாத்தையும் உமிழ்ந்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் திரும்பி பார்த்துட்டே இருந்தோன்னா பார்க்குறவன் பேசுகிறவன் எவனும் நம்மளுக்கு 10 ரூபாய் கொடுத்து உதவ போகிறதும் இல்லை, நம்மளுக்கு கூட வரப்போகிறதும் இல்லை. எதையுமே நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. 1956 55 கொண்டு வந்தாங்க. பொண்ணுங்களுக்கு 17 வயசில் கல்யாணம் பண்ணக்கூடாது, 21 தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 21 தான் இப்போ பண்ணுறாங்களா? எத்தனை கிராமத்தில் பார்க்குறீங்க 12th முடிச்சோடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டுக்கு 12th முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போய் அவள் அந்த குழந்தையோட இருக்கா. நான் இங்கே இப்படி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அவள் என்னை பார்த்து கேட்குறான், நீ இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறான். ஆனால் அவங்க செட்டில், அவங்க அம்மா அப்பா சப்போர்ட்டு எல்லாமே பண்ணி அவங்க செட்டில். ஆனால் இப்போ அப்படி இருக்காங்க. தென் 1961 வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. நீங்கள் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட வரதட்சணை கேட்குறான் அப்படின்னா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் உங்களுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுக்க சான்சஸ் இருக்குது, 7 years தண்டனையும் கொடுக்க சான்சஸ் இருக்குது. சரிங்களா? நான் அச்சிடப்பட்ட புத்தகங்கள் அத்தனையும் நான் படித்து கலந்து கொடுக்க சொல்லவில்லை. ஆனால் அன்றாட வாழ்வில் நம்மளுக்கு தெரிஞ்ச சட்டத்தை நம்ம படித்து வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ எவ்வளவோ சட்டம் வந்துருச்சு. 2012 போக்சோ சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ எந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க? நேற்று இருக்க ரீசன்ட் நியூஸ் 9 வயசு பொண்ணு 3 பேர், எப்படி இந்த நியூஸ் வருது? அந்த அளவுக்கு சட்டம். வெறும் சட்டம்ன்றது நியூஸுக்கும் இந்த வானொலி செய்திக்கு மட்டும்தான் நம்மளுடைய சட்டம், மனிதர்களுக்கும் பெண்களுக்கும் கிடையாது. நான் எல்லா ஆண்களையும் குறை சொல்லவில்லை. மனதளவிலையும் உடலளவிலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். இல்லை சில பேர் திமிருக்காகவும் செய்யலாம். அது அவங்களோட பொறுத்து. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நான் என்ன சொல்றேன் கேளுங்க. நிறைய பேர் பெண் சிசுக்கொலை தடுப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு, அது நமக்கு தெரியாது.
பெண் சிசு கொலை இப்போ இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிக அளவு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் 10ல் 8% தான் பெண்கள் இருப்பாங்க. மீதி 2% ஆண்களுக்கு பெண்கள் கிடையாது. அப்போது அந்த மாதிரி நீட் வரப்போ அவங்க வந்துட்டு அந்த மாதிரி தவறுகள் நிறைய நடக்குது. அது தடுக்கிறதுக்கும் ஒரு தரமான சட்டம் என்னைக்கு கொண்டு வராங்களோ அன்னைக்கு தான் நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடணும். இன்னைக்கு நம்மளுடைய பெண்கள் தினம், அவ்வளோதான். மகளிர் தினம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எந்த மதத்தையும் நான் சார்ந்து சொல்ல விரும்பலை. மசூதியில் ஏன் பொண்ணுங்களை வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க? எவ்வளவோ மாறிடுச்சு, எவ்வளவோ கொண்டு வந்துட்டாங்க. மசூதியில் ஏன் பொண்ணுங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க? நான் உங்ககிட்ட கேட்டேன் ஒருத்தர்கிட்ட. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏன் அனுமதிக்க மாட்டாங்க? ஏன் அந்த கடவுள் வந்துட்டு என்ன இது மாதிரிலாம் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இன்ன வரைக்கும் ஒரு மசூதி ஒரு பொண்ணே பார்க்கல. இன்ன வரைக்கும் நான் மசூதி பக்கமும் போனதில்லை. ஏன் வந்துட்டு பொண்ணுங்களை ஒதுக்குறாங்க? இவங்க மதத்தில் ஏன் பொண்ணுங்களை ஒதுக்குறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் எனக்கு வந்து ஃபுல் ரீசன் வந்து எனக்கு கிடைக்கல, நான் சர்ச் பண்ண வரைக்கும். ஆனால் அது அவங்களோட மதத்தில் நிறைய சொல்கிறாங்க. இதுலேயே வந்துட்டு தெரியுது ஒரு பெண்ணுடைய சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களோட மதத்தில் அந்த பெண்ணை ஒதுக்கி தான் வைக்கிறாங்க மசூதியில். சரி, கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றாங்க. ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? மாதவிடாய் காலத்தில் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகாதீங்க. ஏன் போகாதீங்க? யாருமே அந்த சயின்ஸை புரிஞ்சுக்கல. பெண்களை எப்படி வெறுத்து ஒதுக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. எப்படி வெறுத்து ஒதுக்கலாம், எப்படி வந்து தடுத்துக்கணும். நீ வரக்கூடாது, நீலாம் உள்ளே போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? அந்த கருவறையில் இருக்கிற கடவுளும் பெண்களுடைய கர்ப்பையிலேருந்து வந்தவங்க தான், அந்த ரத்தத்திலேருந்து வந்தவங்க தான். ஏன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? பாலியல் வன்கொடுமை இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளைக்கு இல்லை, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு அதிகரிச்சுட்டே தான் போகுது. என்றைக்குமே குறைய கிடையாது. அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர மாட்டாங்க. புதுசாக அரசியலமைப்பு யார் கொண்டு வரலாம், புதுசாக யாரை வந்து தேர்தல் நிறுத்தலாம், அதை தான் வந்துட்டு பார்ப்பாங்களே தவிர்த்து இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. மகளிர் தினத்தன்னைக்கு மட்டும் ஒரு கொடி ஏற்றிட்டு சாக்லேட் கொடுத்தா அது மகளிர் தினம் ஆகிடுமா? இந்த கேள்வியெல்லாம் நான் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் வந்து என்னை இது மாதிரிலாம் விட மாட்டாங்க. ஆனால் நான் கேட்கணும் அப்படின்னா மேரே பேச்சாளர் போயிட்டு நான் என்ன வேணால் நான் கேட்டுருவேன். எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. மேபி ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக கேட்பேன். எனக்கு வந்து பிஏ படிக்கணும்னு தான் ஆசை, சரிங்களா? ஆனால் வந்துட்டு நான் படிக்கல. ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரியை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி நான் வேலைக்கு போய் கற்று படிச்சதுனால நான் படிக்கல. நான் வந்துட்டு மேபி ஃப்யூச்சரில் எனக்கு தோணுச்சுன்னா நான் படித்தாதான் கேட்கணும்னு இல்லையே. நான் ஒரு பெண்ணாக இருந்து நான் கேட்பேன் பெண்களுக்கான என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கேட்பேன், சரிங்களா? இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு கீழே நாளைக்கு உங்கள் பெண் குழந்தைகளை என்றைக்குமே வந்துட்டு உங்களை மாதிரி தரக்குறவா நினைக்காதீங்க. அது எப்போனாலுமே சரி, அவங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்து வளங்க. பையன் அப்படின்னா நீ வந்து தலை குனிஞ்சு போகக்கூடாது, தலை நிமிர்ந்து தான் பேசணும். கண்ணை பார்த்து எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். யாருக்கும் பயப்படக்கூடாது. 10 பேர் சொல்கிறத கேட்டுட்டு நம்மளோட திறமையை நம்மளே முடக்கிட்டோன்னா நம்ம எப்படி வெளியே வர முடியும்? இதுதான் நான் சொல்ல வர கருத்து. இன்றைக்கி பெண்கள் தினம், மகளிர் தினம் கிடையாது. நான் வந்துட்டு நானாக எழுதுனது, இப்போ சார் பேசிட்டு இருந்தீங்களா, அந்த டைமில் தான் நான் எழுதினேன். நானாக எழுதுனது நம்மளோட சரி எல்லாரும் ஓவரால் பெண்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் எழுதுனது நான் சொல்கிறேன். எண்ணியதெல்லாம் நிறைவேறும் என்ற எண்ண வேண்டாம், எண்ணத்தாலே எல்லாம் நிறைவேறும் என்ற எண்ணமும் வேண்டாம். ஆடவன் முன்னிலையில் நீ தலைகுனியவும் வேண்டாம். ஆடவன்னா பசங்க தெரியுது. ஆடவன் முன்னிலையில் நீ தலைகுனியவும் வேண்டாம். பல மூடவன் சொல்லுக்கு நீ தலை நிமிர்ந்து பார்க்கவும் வேண்டாம். பிறருக்கு காட்சி பொருளாக நீ திகழவும் வேண்டாம். பலர் மெய்யென புகழ்வதைக் கண்டு நீ நெகிழவும் வேண்டாம். பழகிய 10 நாட்களில் 10,000 கதைகளை நீ பகிரவும் வேண்டாம். யாரோ 10 பேர் பேச்சை கேட்டு உன் திறமையை நீ முடக்கவும் வேண்டாம்.
கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. லாலலா 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 லாலலா. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. உன்னை கொண்டு ஏறு, உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும். உயர்ந்து நில்லு, ஏறு ஏறு ஏறு, நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும். உயர்ந்து நில்லு பெண்ணே. இரவும் பகலும் உண்டு, மானும் மீனும் இரண்டும் இன்றி மானும் மீனும் உண்டு, இரவும் பகலும் இரண்டும் இன்றி இரவும் பகலும் உண்டு. நெஞ்சம் உறவாடுது, நித்தம் இசை பாடுது, கண்கள் தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? இல்லாத ஊரிலே அடியான் பூ கேட்பதில்லை, பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை. உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது. இது கம்பன் பாடாத சிந்தனை, உந்தன் காதோடு யார் சொன்னது? கண்ணனோடு தானாட பார்வை பூத்திட பார்வை பார்த்திட பாவை ராதையோ வாட. யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தானாட பார்வை பூத்திட பார்வை பார்த்திட பாவை ராதையோ வாட. இரவும் போனது பகலும் போனது, மன்னன் இல்லையே கூட. இளைய கன்னியின் நிமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட. இரவும் போனது பகலும் போனது, மன்னன் இல்லையே கூட. அந்த ஃபர்ஸ்ட் டேவோட ஃபர்ஸ்ட் வின்னர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கௌசல்யா. போட்டோ பிடிச்சிருங்க. எல்லாருமே வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கீங்க. சில பேர் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணாமல் இருந்திருக்கீங்க. அதனால் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுறது, அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. பட் பெண்கள் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது வந்துட்டு நம்ம எப்பயுமே பார்க்குறது தான். அது வந்துட்டு பெண்களுக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருக்கும். அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஆண்களை விட. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ ஆண்கள்லாம் நைட்டு 10 மணிக்கு வரலான்னு சொல்கிறாங்க, பட் இவங்க நைட்டு 10 மணிக்கு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்துட்டு ஒரு பெண் சுதந்திரம் வந்து 1% கூட கிடைக்கணும் அப்படின்னு கௌசல்யா எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படின்னாங்க. அது வந்துட்டு உலகில் பெரும்பாலான நேரத்தில் நம்ம அப்படி பார்க்கறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அப்படி 1% இல்லாமல் 100%ங்கிறது எந்த ஒரு இதுலேயுமே வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். அது எப்படின்னா அது வந்து எல்லா இதுலேயுமே இப்போ வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடச்சிடணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாலும் கூட 100% எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது இல்லை. அது மாதிரி எல்லாமே வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மெஜாரிட்டி கிடச்சிருச்சா மைனாரிட்டி இருக்கா, இப்படி தான் நம்ம உலக அளவில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அது மெஜாரிட்டி அண்டு இதை பற்றி மைனாரிட்டி வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அதனால் பெரும்பாலான பெண்களுக்கு கிடச்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். தவிர 1% கூட போய் சேரணுங்கிறது இட்ஸ் அன்காம்ப்ளிகேட். அந்த உலகத்தில் எல்லா ஆண்களையும் நம்ம திருத்தர முடியும், எல்லா பெண்களையும் திருத்தர முடியுங்கிறது அது பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவங்க ஒவ்வொரு பிளேஸில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் அவேர்னஸ் போகும், எல்லாத்துக்கும் எஜுகேஷன் கிடைச்சாதான் அது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாருக்குமே மெச்சூரிட்டி போகணும், எல்லாருமே எஜுகேஷன் லெவலில் ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து மாறினா மட்டும்தான் அது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மற்றபடி வந்து எல்லாத்துக்குமே போய் சேரணுங்கிறது கிடையாது. பட் இந்த தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறது காரணம் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு முன்ன இதை வந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா காலங்காலமாக ஃபாலோ பண்ணுற எல்லா விஷயங்களும் இப்போ நம்ம உடச்சிருக்கோம். பட் இருந்தாலும் அது முழுமையாக மாறலை. பட் ஃப்யூச்சரில்
கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதுவும் சேஞ்ச் ஆயிரும். இப்போ எத்தனையோ பேர் இடத்துல வந்துட்டு வெளியவே போக முடியாதவங்க இப்போ பேண்ட் சட்டை போட்டு கூட வெளியே வராங்க. அந்தளவுக்கு ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ சென்னையெல்லாம் போனீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு தான் வெளியே வருவாங்க. ஈவன் டிசிஎஸ் இப்போ மாதிரி கம்பெனியில் போனீங்கன்னா எல்லாமே டிஷர்ட் ஜீன்ஸ் போட்டு தான் போகிறாங்க. அந்தளவுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்திருக்குங்கிறதே அது ஒரு பெரிய விஷயமா நம்ம அடையாளமாக எடுத்துக்கலாம். அதனால் ஃப்யூச்சரில் இன்னமே வந்து பெண்களுக்கான அதிகமான வந்து ஒரு சூழ்நிலை உருவாகும். ஈவன் இப்போ எல்லா பெண்களும் வந்துட்டு இப்போ உடல் ரீதியாக வந்துட்டு துன்புறத்துக்கு ஆளாகிறதுனால கொஞ்சம் நிறையா விஷயங்களை கற்றுக்குறாங்க. தற்பாக்கு கலையெல்லாம் வந்துட்டு இப்போ குழந்தைங்களுக்கு பரதநாட்டியம் மட்டும் தான் அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க, கிளாசிக்கல் டான்ஸ் விட்டு கற்றுக் கொடுத்தாங்க. பட் இப்போ இருக்க பெண்களை வளர்த்துற பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்க ஸ்கூல்லேயே வந்துட்டு தற்காப்பு கலையிலேருந்து எல்லா கராத்தில் வந்துட்டு ஒரு அடிஷ்னல் இதாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அதுவும் வந்துட்டு கற்றுக்குறாங்க. அதனால் வந்து ஃப்யூச்சரில் அந்த ஒரு பாதுகாப்பு சூழ்நிலையும் கொஞ்சம் ஹையராக ஆகும். இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி ஆண்கள் பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் மேபி சுத்தமாகவே அது 0 ஆகிட்டு பெண்களே தன்னை பாதுகாப்பு அளவுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். எல்லா சூழ்நிலை வேலை பார்க்குற இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் அவங்களுக்கான ஒரு இது வந்து கிடச்சிரும். அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கும். இப்போ வந்துட்டு நம்ம உடனே வந்துட்டு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது. அது கிராஜுவலாக தான் நடக்கும். இப்போ ஏன்னா பல வருடங்களாக வந்துட்டு இப்போ உடன்கட்டை ஏற தடுக்கிறதுக்காக மறுமணம் தடுக்கிறதுக்காக ஒரு ஆல்ஃபா மெயிலோ இல்லை ஆல்ஃபா ஃபீமேலோ வராங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த விஷயங்கள் நடக்குது. அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா பெண்களுக்கு போராடுற ஆண்களும் இருக்காங்க, அதே மாதிரி பார்த்தோன்னா பெண்களுக்கு பெண்களே போராடுறவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அதனால் எல்லாருமே சமத்துவம் தான், அதில் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதில் வந்துட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸ் ஒரு பெண்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிடிச்சது யார் அப்படின்னா அப்பாவை சொல்லுவாங்க, அதே வந்துட்டு ஆண்களுக்கு சொன்னால் அம்மா சொல்லுவாங்க. அப்படி எப்படி இருந்தாலும் பெண்கள் ஆண்கள் வந்துட்டு சரிசமமாக அந்த இடத்துல வந்துடுறாங்க. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி உமன்ஸ் டேவை நம்ம முடிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் வந்துட்டு எல்லா இது கேர்ள்ஸையும் வந்து ஒரு தங்கைகளாகவும் ஒரு தாயாகவும் நினச்சி இந்த ஒரு விசேஷம் பண்ணி இந்த இதை வந்து நம்ம ஈவெண்ட்டை முடிச்சாங்க. எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் கிளம்பலாம்.